இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நஜீப்பின் கூடுதல் உத்தரவு விவகாரத்தில் என்னை தொடர்பு படுத்தாதீர்கள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் திட்டவட்டம். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தமது எஞ்சிய 6 ஆண்டு கால சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு கூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விவகாரத்தில் தம்மை சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரத்தில் கருத்து சொல்லவோ விவாதிக்கவோ தாம் விரும்பவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி பொது மன்னிப்பு வாரிய கூட்டத்திற்கு தலைமையேற்ற நாட்டின் முன்னாள் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா தம்முடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டில் கழிப்பதற்கு கூடுதல் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாகவும் அந்த உத்தரவை அமல்படுத்த கோரி அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தும் சீராய்வு மனு ஒன்றை டத்தோஸ்ரீ நஜீப் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். நஜீப்பிற்கு கூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் பிரதமர் அன்வரிடம் கருத்து கேட்டபோது இவ்விவகாரத்தில் தலையிட தாம் விரும்பவில்லை என்றார். இந்த விவகாரம் மன்னிப்பு வாரியத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதாகும். இது மாமன்னர் மற்றும் மலாய் ஆட்சியாளர்களின் அதிகாரம் சம்பந்தப்பட்டதாகும். இதனை அனைத்து தரப்பினரும் உணர வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இன்று காஜாங்கில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் அன்வார் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஒரு தாய்லாந்து பிரஜையான தனது காதலியை ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் 23வது மாடியிலிருந்து கீழே தள்ளி கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஒரு லோரி ஓட்டுநரான நாதன் என்பவரை மனநிலை பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு ஷாலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பேரா உலுகிந்தா தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள பஹாக்யா மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நாதனின் மனநிலையை பரிசோதனை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதித்ததாக மேஜிஸ்ட்ரேட் முகமது ரெஜா அசார் தெரிவித்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு விபத்தில் சிக்கிய நாதன் தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கு தொடர்பில் அவரிடமிருந்து எந்த ஒரு உத்தரவையும் பெற முடியவில்லை. எனவே அவரின் மனநிலையை சோதனை செய்வதற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நாதனின் வழக்கறிஞர் சிவநந்தன் ராகவன் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். நாதன் ஆரோக்கியமான நிலையில் உள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்படுமானால் அவருக்கு எதிரான கொலை வழக்கை தொடர்வதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று வழக்கறிஞர் சிவநந்தன் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு பிராசிகியூஷன் தரப்பு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. 37 வயதுடைய வி நாதன் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு 10:02 மணியளவில் ஷாலம் செக்ஷன் U13 சத்ய அலாமில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் 23வது மாடியிலிருந்து தனது காதலி 32 வயதுடைய மவிகா லும்யாய் என்பவரை கீழே தள்ளி கொன்றதாக கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் நாதன் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தமக்கு எதிரான சிறை தண்டனை 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட நிலையில் அந்த சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு கூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தொடுத்துள்ள முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் ரகசியமாக நடைபெறக்கூடாது, மாறாக வெளிப்படையாக நடைபெற வேண்டும் என்று 2 அரசு சாரா இயக்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. நாட்டின் முன்னாள் பிரதமர் ஒருவர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு விசாரணை ரகசியமாக நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை. இது பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒரு வழக்கு என்பதால் அந்த வழக்கை செவிமடுப்பதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் சீர்திருத்த இயக்கமான பிர்சே மற்றும் CIJ எனப்படும் சுயேட்சை பத்திரிகையாளர்கள் மையம் கேட்டுக்கொண்டுள்ளன. நஜீப் முக்கிய பிரமுகர் மட்டுமல்ல, மலேசியாவை 9 ஆண்டுகள் வழிநடத்திய ஒரு பிரதமர். அவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அப்படி பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு இவ்வழக்கு பொதுவில் நடத்தப்படாமல்
மிக ரகசியமாக நடத்தப்படுவதற்கு முடிவு எடுக்கப்படுமானால் அரசாங்கம் இரட்டை போக்கை கடைபிடிக்கிறது என்று குற்றச்சாட்டப்படும் நிலை ஏற்படும். அத்துடன் அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் என்று அந்த 2 அரசு சாரா அமைப்புகளும் நினைவுறுத்தியுள்ளன. மனிதவள அமைச்சர் என்ற முறையில் ஸ்டீவன் சிம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்று கூறி தேசிய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கமான நியூப் இன்று போலீசில் புகார் செய்துள்ளது. நியூப்பின் அனைத்து 5 கிளைகளின் பிரதிநிதிகளும் இந்த போலீஸ் புகார்களை செய்துள்ளனர். 2024 ஆண்டின் வங்கி ஊழியர்களுக்கான பண்டிகை கால உதவித்தொகை விவகாரத்தை வங்கி ஊழியர்களை பிரதிநிதிக்கும் பிரதான தொழிற்சங்கமான நியூப்புக்கு தெரியாமலேயே MCBA எனப்படும் மலேயன் வர்த்தக வங்கிகள் சங்கத்துடன் கூட்டு சேர்ந்து அமைச்சர் ஸ்டீவன் சிம் மறைமுகமாக விவாதித்துள்ளார். வங்கிகள் தனது ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளத்தை பண்டிகை கால உதவித்தொகையாக வழங்குவதற்கு கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் MCBA-உடன் நியூப் இணக்கம் கண்டு கையெழுத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க தொழிலாளர்களின் நலனை காக்க வேண்டிய மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் முதலாளிமார்கள் சங்கத்துடன் கூட்டு சேர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிராக மறைமுக வேலையை செய்துள்ளார் என்று நியூப்பின் 5 கிளைகளின் பிரதிநிதிகளும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கோலாலம்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் 6 துப்பாக்கிகள் மற்றும் 200 தோட்டாக்களுடன் பிடிப்பட்ட ஓர் இஸ்ரேலிய பிரஜை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 அந்நிய நாட்டு பிரஜைகள் உட்பட 10 பேர் 2012 ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சொஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கான தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரஜை கைது செய்யப்பட்டது தொடர்பில் அந்த நபருடன் சேர்ந்து மொத்தம் 18 பேர் வளைத்து பிடிக்கப்பட்டனர். அவர்களில் கோலாலம்பூரில் பிடிப்பட்ட ஒரு தம்பதியர் கில்லான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு விட்டனர். சம்பந்தப்பட்ட இஸ்ரேலிய பிரஜையான 38 வயதுடைய அவித்தான் என்பவர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். மேலும் 5 விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டு விட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ரூடி முகமது ஈசா தெரிவித்தார். ஜோஹோர் க்ளுவாங் ஜலன்தான் ஸ்வி ஹோ சமிச்சை விளக்கு பகுதி சாலை சந்திப்பில் நேற்று காலை 10:30 மணி அளவில் 11 வாகனங்களை மோதி தள்ளிய பேருந்து ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டு 4 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேஜிஸ்ட்ரேட் ஷுஹைலா ஷாஃபி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட 51 வயதுடைய அந்த பேருந்து ஓட்டுநரை விசாரணைக்கு ஏதுவாக தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றனர். தொழில் பயிற்சி கல்லூரிக்கு சொந்தமான அந்த பேருந்தில் பிரேக் செயலிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து 2 லாரிகள் மற்றும் 9 கார்களை மோதி தள்ளியது. அதிர்ஷ்டவசமாக இதில் யாரும் காயமடையவில்லை. தீபகற்ப மலேசியாவிலும் சபா சரவாவிலும் இன்று தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வானிலை மிக மோசமாக இருக்கும் என்று மலேசிய வானிலை இலாக்காவான மெட் மலேசியா அறிவித்துள்ளது. கனத்த மழை, பலத்த காற்று, இடியுடன் கூடிய கடும் மழை போன்று ஒவ்வொரு நாளும் மாலை முதல் இரவு நேரம் வரை நீடிக்கும் என்று அது எச்சரித்துள்ளது. இந்த 3 நாட்களிலும் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், பேரா, ஜோஹோர் மற்றும் நெகிரி செம்பிலான் முதலிய மாநிலங்களில் காலையிலும் மாலையிலும் கடும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.